முதல்ல சொல்லியிருந்த வங்கி கடன் பெற்றவர்கள் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் இவங்க வந்தாக்கா அவங்களை எதிர்கொள்வது எப்படின்னு சொல்லிட்டு பாகம் உள்ள சொல்லியிருந்தேன். இப்ப பாகம் 2ல வந்து அதுக்கு உண்டான வந்து தொடர்ச்சியில சொல்ல போறேன். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா வங்கி கடன் பெற்றவர்கள் அது என்ன கடனா வேணா இருக்கலாம், எந்த கடன் வாங்கினாலும் அது ஆர்பிஐல தான் சேரும். என்னைக்குமே கடனா பார்க்காதீங்க, தனித்தனி வங்கி கடன் வாங்கினவங்க பேங்க் லோன் வாங்கினவங்க என்ன பாக்குறீங்கன்னா பேன் கார்டா பாருங்க. பேன் கார்டுல என்ன வந்து எங்க வங்கி எல்லாம் வந்து அட்டாச் ஆயிருக்கும் அதுதான் முக்கியம். சார் ஆப் லோன் வாங்கியிருக்கேன் சார், அதை விட்டுருங்க சார். நான் செக்யூர் லோன் வாங்கியிருக்கேன், அதை நான் கட்டிடுவேன். அன்செக்யூர்டு வந்து நான் கட்ட முடியல சார். செக்யூர்டு அன்செக்யூர்டு கிரெடிட் கார்டு ஆப் லோன் எல்லாமே உங்க பேன் கார்டுல தான் லிங்க். கடனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அதனால நீங்க முழு கடனா பாருங்க. எப்போ வந்து கட்ட முடியலன்னு சுச்சுவேஷன் ஒண்ணு பாத்துங்க. இப்போ டிஸ்கிளைமர் கீழே கொடுத்துருக்கேன். என்னன்னா வங்கி கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேனல். மற்றபடி ஹாசியமோ இல்ல வேற செய்திகளோ இன்னப்பிற செய்திகளோ சமையலோ வேற ஏதோ வந்து டூரிஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து இருக்கிறது முழுக்க வங்கி கடன் வாங்கினவங்க கட்ட முடியாத சூழ்நிலையில ஏற்படக்கூடிய மன உளைச்சலை போக்குறதுக்காகவும் தவறான முடிவுல வந்து யாரும் போயிடக்கூடாதுன்றத வலியுறுத்துறதுக்காகவும் அவங்களுக்காக எந்த முயற்சியும் எடுக்க தயாரா இருக்கக்கூடிய உங்கள் வழக்கறிஞர் சரவணன் இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தொடர்ந்து நன்றி. இதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் நடக்குது. அதனால வங்கி கடன் வாங்கினவங்க மட்டும் பாருங்க. சப்போஸ் வாங்கி இருந்தா ஒழுங்கா கட்டுறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கட்ட முடியாதவங்க மட்டும்தான் தொடர்ந்து நீங்க பாருங்க, ஆதரவு கொடுங்க. இப்ப பாகம் 2ல என்ன பார்க்க போறோம்னா, போன வாட்டி என்ன சொன்ன பாகம் 3ல என்ன சொன்னாங்க, அதே போல வந்து இந்த வங்கி கடன் வந்து கட்ட முடியலனாக்கா வந்து பார்க்க வேண்டியது கலெக்ஷன் ஏஜென்ட்டை பார்க்காதீங்க. அவங்களுக்கு எப்படி வந்து ப்ராப்பரா பதில் சொல்லி அனுப்பணும், எப்படி அவங்க காவல் நிலையம் வரைக்கும் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2ஆம் பாகம் என்ன சொல்றோம்னா, இப்ப அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு இதுக்கு மேல பக்கெட் மாறுதுன்னு சொல்லுவாங்க. பக்கெட்டா அவங்க சொல்லுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பக்கெட், செகண்ட் பக்கெட், தேர்ட் பக்கெட், நிறைய பக்கெட் வச்சிருக்காங்க. அந்த பக்கெட்ல என்ன பக்கெட்னு நமக்கு தெரியாது. நாம யூஸ் பண்ற பக்கெட் தான் நமக்கு தெரியும். அதனால பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த பக்கெட் மாறினவனே வேற ஆளுங்க மாறுவாங்க. இதே வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற விக்ரமாதித்தியன் மாதிரி இந்த கடையில வர்ற மாதிரி இவங்க கூடு விட்டு கூடு பாய்வாங்க. வங்கி புதுசா ஆளுங்க வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வருவாங்க, நாளைக்கு ஒருத்தருக்கு போயிருவாங்க. இப்படி சூழலில் இவர்களை வந்து முறையா வந்து தடுக்கிறது. ஆனா ஒண்ணு சொல்ற கேட்டுங்க, எல்லாரும் பாக்குறது முக்கியமான விஷயம், இந்த வங்கியில கடன் வாங்கினவங்க கலெக்ஷன் ஏஜென்ட் தான் பயப்படுறாங்களே வழியா பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய விஷயத்த மறந்துடுறாங்க. இப்போ உங்களுக்கு கடன் கொடுக்கறவங்க எல்லாம் யாருங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வங்கி கொடுக்குறாங்க. அவங்க வங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட்ல பெரிய லெவல் உங்களுக்கு கொடுக்குற ஒரு 10,000 லோன் கொடுக்குறவங்க தான் இன்னைக்கு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பைனான்ஸ் நிறுவனம். டாப் 14 பைனான்ஸ் நிறுவனம் தான் எல்லா லோனுமே கொடுக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு வந்து கலெக்ஷன் பண்ண தெரியாதா? சோ அவங்க எடுக்கிற ஆக்ஷன் தானே முக்கியம். அப்படிப்பட்ட இதுல பார்க்கும்போது அவங்க என்ன ஆக்ஷன் மெயினா எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன், கான்சிலியேஷன், லோக் அதாலத்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்துங்க, லோன் வாங்கிருப்பீங்க, ஆனா எதுக்குமே ஹெட் ஆபீஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்காது. எல்லாம் பாத்தீங்கன்னா மும்பை இருக்கும், பூனே இருக்கும், இல்ல டெல்லி இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டுல எந்த ஆபீஸுமே இல்ல. அங்கதான் இருக்கு மெயினாவே. அப்படி இருக்கும்போது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் நம்ம ஊர் ஆளுங்க தான், நம்ம ஊர் ஆளுங்க வேலை செய்யறவங்க தான். அவங்க கிட்ட அவங்களுக்கு டார்கெட் முடிக்கணுன்ற அவசரத்துல வந்து உங்களுடைய கலெக்ஷன் வந்து எதையாவது பேசி உங்க மன உளைச்சல் ஏற்படுத்தி சரி கட்டினா விட்டா போதும்னு சொல்லிட்டு கட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த கலெக்ஷன் அவங்க தவிர்க்கிறது எப்படின்ற சொல்றதை விட பின்னாடி வர பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படிங்கிறதா முக்கியம். நிறைய சொல்லியிருக்க ஆர்பிட்ரேஷனை பத்தி பின்னாடி போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு சுத்தமான பதிவுன்றதால சுத்தமா சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இந்த வங்கி கடன் பெற்றவர்களுக்கு வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் அந்த வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்கள் வந்து என்ன சொல்லணும்னா சட்டப்படி போயிருக்கோம்னா நிச்சயமா அவங்களுக்கு புரிய போறது இல்ல. சட்டப்படி தான் சார் போவீங்க, வாங்கின கடனை கொடுத்தானே ஆகும். எல்லாமே வந்து நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா வாங்கின கடனை கொடுத்தாகணும். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கு. அதாவது சும்மா எல்லாம் கொடுக்கல. அதே போல வந்து எதுவுமே அடமானம் வச்சு செக்யூர் லோனாவும் இல்ல அன்செக்யூர் லோனா தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் முக்கியம். ஆனா உண்மையிலே பாருங்க, கடன் வாங்கினவங்க ஒரு விஷயத்துல நீங்க நம்ம கட்டிக்காருங்க. ஏன்னா கடன் நம்ம வாங்கியிருக்கோம், அவங்க தான் நம்ம பின்னாடி சுத்துறாங்க. நாம தான் கடன் பின்னாடி வாங்க முடியாதுன்னு இந்த சூழ்நிலை இருக்கிறோம். அதனால நம்மளே பாராட்டிக்கணும். இது வந்து ஒரு சிறுமை எல்லாம் ஒண்ணும் இல்லை. கடன் வந்து கட்ட முடியலன்னா அது ஒரு பெரிய வந்து இருக்கவர் ஆகக்கூடாது. யாரு பின்னாடி யாரும் அலையில நீங்க தான் யோசனை பண்ணி பாருங்க. கடன் கொடுத்தவங்கன்னா பின்னாடி அலையில, நாம ஒன்னும் அவங்க பின்னாடி அலையிலையே. அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து தற்பூர்த்தி, அதாவது ஆக்சுவலா நம்ம வீட்டுக்கு கடன் வாங்கலாம் யாராவது வர விடுமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல கடனை வாங்கல பிரச்சனை சொல்றோம், நம்ம வீட்டுல யாரா பண்ணி எங்க வர எதுல வர அப்படின்னு கேள்வி கேட்போம்ல. என்ன ஆச்சுன்னா கடன் வாங்கி நம்ம வீடு நம்ம வாடகை இருக்க விட சொந்த வீடு யாரோ ஒருத்தர் வந்து ரைட்டராக நம்ம கேட்டு துரத்தி அடிக்கணுமா அடிக்க மாட்டோம். இதே முறை எதுலயே தெரியாதுங்க. அதுக்காக துரத்தி அடிக்கலாம் சொல்ல வரல. சட்டப்படி என்ன பண்ணணும்னா என்னைக்குமே நீங்க உங்க ஏரியாவில் நிச்சயமா வழக்கறிஞர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு முதல் வந்து சப்போர்ட் வச்சுங்க. வழக்கறிஞர் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும், சட்டப்படி என்ன பண்ணணும் கேளுங்க. சட்டப்படி வந்தாதான் உங்க ஏன்னா இவங்க மட்டும் அந்த பேங்க் சும்மா விட்டுருவாங்களா? கலெக்ஷன் ஏஜென்ட் விட்டு அதோட சரிப்பா கட்ட முடியா விட்டு போயிட்டு விட்டுருவாங்களா? கலெக்ஷன் ஏஜென்ட் தொல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. லோன் ரீகால் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ். எப்போ வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்களோ இந்த சேட்டு வீட்டு நோட்டீஸ் எல்லாம் நம்ம வீட்டு இருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம் தப்பு, அடகு வச்சாதானே அது வரும், அது இருக்குதான், அது இருந்த வரைக்கும் நமக்கு தரித்திரம்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி அந்த நோட்டீஸ்களை வச்சுக்கிறது பெரிய தப்பு தான். ஆனா சட்டப்படி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நான் பேசும்போது அதாவது வழக்கில் இருக்கிறதா சொல்லுவேன், நம்ம வழக்கில் நடக்கிறதா சொல்லுவேன். சும்மா சட்டத்தையே போட்டு உருட்டிட்டு இருந்தோம்னா சட்டத்தையே சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல போங்க இந்த செக்ஷன்ல போங்க அது எல்லாருக்குமே தெரியுமே.
இன்னைக்கு வழக்கறிஞர் உட்காந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க என்ன வேணாலும் ஏஐல சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஜென்ஸ் லேடிஸ் குரல் அதுவே கொடுத்துரும். ஒரு அட்வொகேட் தான் வந்து சொல்லணும் இல்ல, இந்த சட்டத்துக்கு என்ன வழின்றதை டைப் பண்ணீங்கன்னா ஏஐல ஜெனரேட்டட் குரல் அதுவே சொல்லிடுது. ஆனா அனுபவபூர்வமா சொல்றதுக்கு ஏஐல முடியாது. 1000 ஜென்மம் எடுத்தாலும் நம்ம மூளை மாதிரி ஒண்ணு ஏஐல கிரியேட் பண்ணவே முடியாது. அதனால இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி போயிருக்குன்றது எப்படி விலைக்கு சொல்லணும்னா, நாம வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு நோட்டீஸ், இப்ப நோட்டீஸ் இந்த வார்த்தையை நான் எடுத்துறோம். ஏன்னா பழைய பதிவுல நிறைய போட்டிருப்ப நோட்டீஸ் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்ப வர நோட்டீஸை மதிக்கிறது இல்ல, நீதிமன்றத்தின் மூலமா கொடுக்கக்கூடிய சம்மன் மட்டும் தான் அவங்க வந்து மதிக்கிறாங்க. அப்படி கோர்ட்ல ஃபைலிங் பண்ண காப்பி தான் அவங்க கேட்கறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வரான்னு வச்சுங்க, ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வர்றான், ஒரு வந்து பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு கட்டணும், ஒரு 5 லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய வீட்டு வாசல் வந்து நிக்கிறான். இப்போ கோர்ட்ல வந்து ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, அப்படியே தெரியாது சார், வாங்கின கண்ணை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கொரியர் பாய் மாதிரி கேட்பான். அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா யாருக்காவது உங்க டீம் மேனேஜர் ஃபோன் போட்டு கொடுத்து பேசினாக்கா அவன் சொல்லுவான், இந்த மாதிரி சார் நாங்கள் ஓஎஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணிருக்கோம் கோர்ட்லன்னா, அப்படி எங்கள் நம்பர் அனுப்பும் சார், காப்பி அனுப்புவோம் சார். அவங்க எதுக்கு அனுப்புறாங்கன்னா அவன் டீம் மேனேஜர் அனுப்பிச்சு விட்டுருவான், லீகல் மேனேஜர். இந்த மாதிரி சார் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த ஆப்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல, கோர்ட் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், கடன் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டர் யாராலையும் தூக்க முடியாது. ஏன்னா சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்ல வந்து டைட்டா குடிச்சிருக்கு ஆர்டர். அது அதை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்துல கிளியரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணாக்கா சிவில் ரீதியா, ஏன்னா இதோட அந்த சட்டத்தோட ஒரு முதுகெலும்பா இருக்கிறது இது ஒண்ணுதான். ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ஓஎஸ்ங்கிறது ஒரிஜினல் சூட் தான் மெயினாவே. இதுதான் நிறைய வழக்குகள் வந்து பதியப்படும். அதாவது இது செய்யக்கூடாது, an act of commission or commission, ஒரு செயலை செய் அல்லது செய்யக்கூடாது அப்படின்னு போடுறது உறுத்துக்கட்டளைன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து இதே வந்து உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சா அதுக்கு பேர் நீதி பேராணை. இங்க இந்த சிட்டி சிவில் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இதுல பண்ணாக்கா அதுக்கு பேர் உறுத்துக்கட்டளை, இன்ஜெக்ஷன் ஆர்டர். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஃபைல் பண்ண காப்பி நீங்க காமிச்சீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீம் மேனேஜர் காமிச்சு விட்டுருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் டீம் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? லீகல் மேனேஜர் காமிச்சு விடுவோம். லீகல் மேனேஜர் என்ன பண்ணுவான்? மிஞ்சி பண்ண நம்ம காம்ப்ரமைஸ் பேசுவோம். பேசிட்டு சார் இந்த லோனுக்குள்ள வந்திருக்கு சார், நீங்க வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா வேற வழி இல்ல, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நாங்க கொடுக்குறோம், இந்த உள்ள பர்சன்ட் கம்மி பண்றோம். ஆனா ஒண்ணு, இதுல எத்தனை பர்சன்ட் கம்மி பண்ணி வாங்கினாலும் நிச்சயமா எதிர்காலத்துக்கு லோன் கிடைக்காது. இருக்கிறத வரைக்கும் வாங்கிட்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் தான் பார்ப்பாங்க. கட்டினாலும் நமக்கு லோன் கிடைக்க போறது கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் தான் வச்சுக்கோங்க. சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க லோனை கட்டி முடிச்சா திருப்பி லோன் வாங்க முடியாது. ஏன்னா எப்ப நீங்க செட்டில்மெண்ட் ஒரு ஆப்ஷன் போனீங்களா அப்பயும் சிபில்ல காட்டி கொடுத்துரும். செட்டில்மெண்ட் போனா நிச்சயமா வந்து, ஏன்னா செட்டில்மெண்ட் போனா ஏன் வந்து திருப்பி லோன் கிடைக்காதுன்னா, உங்க பணத்தை போராடி பார்த்தோம், எங்களால் வாங்க முடியல, கடைசி செட்டில்மெண்ட் போட்டோம், செட்டில்மெண்ட் தான் ஒத்துக்கிட்டு எங்களுக்கு இந்த பணத்தை கட்டியிருக்காரு அப்படின்றது வந்துடும். ஸோ அது வந்துட்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிபில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இவரோட கடனை கொடுத்து போட முடியாது, லோன் கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு எடிவா லோன் கொடுக்க மாட்டான். அது ஃபியூச்சர்ல நாம என்னன்னா இப்போ நீங்க ஃபைலிங் பண்ற ஸ்டேஜ் இருக்குங்க. அதாவது இந்த 2ஆம் பக்கத்துல இருக்கீங்க. இப்போ வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, ஒரிஜினல் சொல்லிட்டு ஃபைல் பண்ணிட்டீங்க. ஃபைல் பண்ண காப்பி வந்து வழக்கறிஞர் கையில கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த காப்பி கையில வச்சுட்டு இருந்தா சப்போஸ் கலெக்ஷன் வந்து அவளை உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண காப்பியை வந்து உதாசீனப்படுத்தவே முடியாது. இப்போ நீதிமன்ற சம்மனையும் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண ஒரு கேஸையை வந்து ஒரு சாதாரண உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஃபைல் பண்ணியானா ஆர்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாது, அவசியம் கிடையாது. எப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிட்டோமோ அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்குதுன்னா, சார் இந்த வழக்கு இந்த கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதே போல எங்க அடுத்து ஆர்பிட்ரேஷன் இருக்கும்போது ஒரு முக்கியமான பங்கா கூட இந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணா ஓஎஸ் உதவும். எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு ஆர்பிட்ரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்பிட்ரேஷன்ல நம்ம கூட வந்து நெகோசியேட் பண்றதுக்கோ இல்ல வந்து அந்த கம்பெனியோட சோல் ஆர்பிட்ரோ வருவார், ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல வருவார். அப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் டிஃபென்ஸ் கொடுக்கும்போது ஆல்ரெடி ஃபைல்ட ஒரிஜினல் சூட் அண்ட் அப்ராப்ரியேட் கோர்ட் டியூ டு திஸ் ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அது என்ன கேட்டீங்க பிரேயர் கண்டிப்பா கேட்பாங்க, எதிர்பார்ப்போம். சார் அதாவது வந்து கிளைண்ட் வந்து மாதிரி வந்து லோன் வாங்கியிருக்காரு, அவரால் கட்ட முடியல, வாட் இஸ் ரீசன் ஃபார் தட்னா ஹேவ் மல்டிபிள் லோன் சார், ஸோ இஸ் நாட் ஏபிள் டு பே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருக்கோம். எனி ஆர்டர்ஸ் இல்ல நோ சார் ஸ்டில் பெண்டிங் தான் சொல்லுவோம். இப்ப ஸ்டில் பெண்டிங்னா இப்போ வரைக்கும் அமல் ஏதாவது நிலுவையில் இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சரி ஓகே அதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க வந்து பே பண்றதுக்கு என்ன பண்றீங்க, என்ன இதெல்லாம் எடுத்துருக்கீங்கன்னா ஃபைல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லிட்டு நம்ம அதுக்கு பேசுவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருந்தீங்கனாலோ இல்ல ஒரு 60 லட்சமோ இல்ல 20 லட்சமோ எவ்வளவோ லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு கணக்கு கிடையாது. பட் எதாவது ஒரு கேஸ் பெண்டிங்ல வச்சா தான் ஆர்பிட்ரேஷன் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடியனால இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். அதனால கலெக்ஷன் ஏஜென்ட் வந்தா எப்படி சமாளிக்கிறதுனா, 2வது பாகத்துல ஏதாவது வழக்கு பதிவு பண்ணவங்க காப்பி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல முதல் மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க வழக்கறிஞர் அனுப்பி ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். எப்போ நோய் வரதுக்கு முன்னாடியே, கொரோனா வந்ததுக்கு அப்புறமும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேக்சின் போட்டுக்கிறோமோ அதே போல இப்பெல்லாம் வந்து லோன் வாங்குறவங்க டிஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வக்கீல சந்திக்கணும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்துக்கும் எப்படி நோய்க்கு வந்து டாக்டர் முதல்ல பாக்குறீங்களா வந்தப்புறம் பாக்குறீங்களா, அந்த மாதிரி நிச்சயமா வந்து வழக்கறிஞரோட கன்சல்ட்டோ இல்ல அட்வைஸோ அவரோட ஹெல்ப்போ இருந்தா தான் உங்களால லோன் இந்த பிரச்சனை வெளியே வர முடியும். நீங்க சிங்கிளா வந்து உங்களால போராட முடியாது. ஏன்னா கலெக்ஷன் உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்ற ஒரு விஷயம். வாங்கினது கட்டி தான் ஆகணும்ன்ற சட்டம் ஒன்றும் கிடையாது, அது ஒண்ணு. ஏன்னா வாங்கினது கட்டி தான் ஆகணும். கோர்ட்லயே வந்து மீடியேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, நாம வாங்கினது கட்டி தான் ஆகணும்னு சொல்றத வந்து அதுக்கு தானே வந்து சட்டப்படியான வழிகள் இருக்கு. கோர்ட் மீடியேஷன் ப்ராசஸ் இருக்கு, லோக் அதாலத் வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது.
இப்ப இந்தியன் கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இலவச சட்ட முகாம் இருக்குது. அது ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து, தாலுகா கோர்ட்ல இருந்து, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் சட்டப்படியான வழிக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும் தவிர இந்த நீதிமன்றங்கள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த சம்மன், இந்த ஒரிஜினல் சூட், இன்சால்வன்சி போன்ற விஷயத்துக்கு மட்டும்தான் பேங்க் அடிப்படையுமே தவிர சும்மா வெறுமாயத்தை சொல்லிட்டு இருந்தா நிச்சயமா பேங்க் வந்து கேட்கவும் கேட்காது. பேங்க்னு சொல்றேன், வேற யாரையும் கிடையாது, வர கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்றேன். ஆனா பேங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ப்ரொசீஜரை வேற, அவங்க ப்ரொசீஜர் தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி நம்ம ப்ரொசீஜரும் அவங்க